ம். அது சிம் கார்டை மாற்றி மாற்றி இப்போ சிம் கார்டு மாற்ற புது செட்டு வேலை செய்ய மாட்டேங்குது. என்னன்னு கரெக்ட் பண்ணி பார்க்கணும். அலைவஸ் இப்போ கொஞ்சம் ம். எடுக்குது. இப்போ எடுக்குதா? பேசுறது எடுக்குதா? ம். எடுக்குது சார். இல்லை இல்லை, குரூப் காலில் கூப்பிட்றேன் இருங்க. குரூப் காலில் கூப்பிட்றேன் ம். இருங்க. ம். ம். கொஞ்சம் சரி கடுமையான வேலை சார். சரி 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 அது காலையில அடிச்ச சாமி ஆ 5:30 ஆயிடுச்சு. நான் அடிக்கிறப்ப எந்திரிக்கிறப்ப பாக்குறப்போ ஆ சரி வந்து இதாயிடுச்சு விட்டுட்டு பிறகு அப்புறம் சரி வகுப்பு சாமி வகுப்பு சரி சாமி. முடிஞ்சது. வகுப்பு முடிஞ்சது அப்புறம் மறுபடியும் போய் இப்போ எதுவும் சரியா வேலை செய்ய மாட்டேன். work முடிஞ்சது. இந்த செட்டு கனெக்ட் ஆக மாட்டேன். புது செட்டு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஓ சரி சாமி சரி அப்புறம் சாமி. சிம் கார்டை தூக்கி Okay, okay, போட்டா சாமி. அது என்னமா கனெக்ட் ஆக மாட்டேங்குது. சரி பார்க்கலாம் பார்க்கலாம். அது ஏதோ ஒரு சரி சாமி தகராறு வருது. ஏதோ எலக்ட்ரானிக் ஸ்ட்ரகிள் பண்ணுது. சரி 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 ஆ, ஓகே சாமி. எங்க சென்னை சரி போயிட்டீங்களா? சொல்லுங்க சாமி. சென்னையில் இருக்கிறீங்களா? இல்ல சாமி மதுரை தான் சாமி மாதிரி தான் சாமி உள்ளூர் தான் சாமி. ம் சென்னை போகும்பொழுது அந்த உள்ளூர் தான் சாமி. சென்னை போகும்பொழுது வழக்கறிஞர் வழக்கம் போல பார்த்துருங்க. ஆமா ஆமா பாத்துறேன் சார் கட்டாயம் பாத்துறேன். பார்த்துட்டு நம்ம அந்த ம் அந்த ப்ராசஸ் பண்ணலாம். நம்ம அந்த ப்ராசஸ் உள்ள நமக்கு வாய்ப்பு ம். கிடைச்சதுன்னா நம்ம சயின்ஸும் பேசலாம். நம்ம கண்டுபிடிப்பெல்லாம் பேசிடலாம். அப்புறம் இல்ல இன்னொரு ரிமைண்டர் ஒண்ணு போட்டு விட்டுருணும் சாமி. ஆ அதாவது இப்ப 1 மாசம் ஆயிடுச்சா? ஆமா 1 மாசம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஒரு ரிமைண்டர் லெட்டர் என்னுடைய மனுவினை இந்த தேதிய மனுவினை எனக்கு வந்து நான் லெட்டர் எழுதி தரேன் உங்களுக்கு. சரி. ஓகேங்களா? ஆ அது மாதிரி ஒரு ரிமைண்டர் ஒண்ணு போட்டுட்டு ஒரு 10 நாள் 15 நாள் வெயிட் பண்ணிட்டு ம் அதுக்கு அடுத்து நான் அட்வொகேட்டை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் சாமி. 28ஆம் தேதி போட்டோம். இன்னும் 28 வரல இல்ல. இன்னும் 1 மாசம் ஆகல என்ன சாமி? 1 மாசம் ஆகல. 28ஆம் தேதி போட்டோம். அதாவது இது என்ன மாசம்? போன மாசம் 28 போட்டோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 22 நாள் ஆயிருக்கு. இப்ப இன்னைக்கு தேதி என்ன? இன்னைக்கு தேதி 18 19 இன்னைக்கு வந்து 19 20 வச்சுட்டா கூட ஒரு 22 23 நாள் ஆச்சு. இன்னும் 1 மாசம் ஆகல. ஆமா அது கேசுவலா இருக்கணும். அதாவது அரசு நிர்வாகத்துக்கு தெரிவிச்ச மாதிரியும் 1 மாசம் நாங்க கால அவகாசம் கொடுத்தோம், 1.5 மாசம் கொடுத்தோம், மறுபடியும் ரிமைண்டர் போட்டோம், எங்களுக்கு எதுவும் செய்யலாம் அப்படியே கேசுவலா போய் அப்படியே நீதிபதிட்ட சொல்லணும். இது மாதிரி பண்ணோம், இது மாதிரி இருக்குது, உலக மக்களுக்காக நம்ம கேஸ் நான் தனியா அப்டேட் தனியா தயார் பண்ணணும். பண்ணி நீங்க கூட அன்னைக்கு ஒரு நாளைக்கு கூட நீங்க வந்துருங்க. நான் கூட ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் போட்டு விட்டேன். பஸ்ல ஏதோ இதுல வர்றீங்களா வந்தீங்கன்னா உட்காந்து நம்ம அவர்கிட்ட உட்காந்து பேசிடலாம். உட்காந்து பேசணும்னா அவர் அதெல்லாம் குறிப்பு எடுத்துக்குவாரு, அபிடேவிட் தயார் பண்ணுவாரு. பண்ணி நம்ம வந்து உள்ள போடலாம். மறுபடியும் ரிமைண்டர் ஒன்று போட்டு விட்டுறணும். சரி அப்ப ஒரு மாசம் கூட ஆகட்டும். இன்னும் இந்த 28ஆம் தேதி வரட்டும். 28 இந்த 1 மாசம் முடியட்டும். ஒரு ரிமைண்டர் ஒன்று போட்டு விட்டுருவோம். ஓகேவா? அவங்களுக்கு மறுபடியும் ரிமைண்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு நம்ம வந்து ரெண்டையும் காப்பியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. காப்பியெல்லாம் எடுத்து கையில வச்சுக்கோங்க. போஸ்ட் அனுப்புனீங்க இல்லையா? அதையும் கையில வச்சுக்கிறணும். வச்சுட்டு அதை எடுத்துட்டு போய் மறுபடியும் நம்ம அங்க வச்சு பேசி ஒரு அஃபிடேவிட் தயார் பண்ணி போட்டு விட்டோம். அது ஏற்பாடு பண்ணுவோம் சார். சரி ரைட் ரைட். சொல்லுங்க. சரி சரி. எப்படி உடம்பு எப்படி இருக்கு? உடம்பு குறைஞ்சிருக்கா? நல்ல வத்தி இருக்க மூஞ்சியில் நல்ல வத்தி இருக்கு. இருக்கு சாமி. கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு முன்னாடி விட பரவாயில்லைங்க சாமி. இன்னும் அந்த வயிறு பிடிப்பு தான் இன்னும் டைட்டா பிடிச்சி இழுக்குது. உடம்பு எல்லாம் எல்லாத்தையும் இழுக்குது. சதையா பூரா இழுக்குது. 68.68 இருந்து 64.5ல வந்து நிக்குது. கொஞ்சம் கூடுது குறையுது. அதே நீர்ல திரவத்திலே போடணும். அதாவது எப்படின்னா தண்ணீர் அல்லது எலுமிச்சஞ்சாறு லெமன் டீ, எலுமிச்சஞ்சாறு டீ அப்படியே தண்ணீர் அல்லது எலுமிச்சை டீ போட்டோம். அதுவே கரைச்சிரும். தண்ணியில போட்டு நல்லா கரையும். அதாவது 12 மணி நேரம் தண்ணியில போட்டு எலுமிச்சாறுல முடிக்கணும். 12 மணி நேரம் தண்ணியில போட்டு ஒரு 4-5 பேரிச்சம்பழம் சாப்பிட்டு முடிக்கணும். 12 மணி நேரம் தண்ணீர். சரி சாமி. ஓகே. அப்புறம் 4-5 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு முடிச்சிடணும். 4-5 பேரிச்சம்பழம் பொட்டுக்கல்ல போதும். ரைட். அடி தண்ணியில போடணும். சரிங்க சாமி. அப்படி போட்டு நல்ல வேகமா கரையும். அந்த உங்களை இப்ப என்னை விட நீங்க உயரம் கம்மி தான். நான் வந்து 172 சென்டிமீட்டர் இருக்கிறேன். நான் 164 தான் இருக்கேன். ஆமா. அப்ப நீங்களே 48 கிலோ 48 தான் வரணும். 48 47 50 கிலோ தான் இருக்கணும். ஐயோ. ஆனா வயிறு எப்படி ஒரு 4-5 கிலோ இறக்கணும் சாமி. வயிறு
வயிறு வயிறு வயிறு இறக்கிட்டுன்னு வச்சுங்க, வயிறு ம். இதெல்லாம் இறக்கணும்னா என்ன சூப்பரா வந்துடலாம் சாமி. அதாவது அறிவு கரெக்ட் தான் சாமி. உடல் தான் இருக்கணும், அறிவு உடல் தான். அறிவு உடல் தான். அறிவு இது கம்ப்யூட்டர் மாதிரி தான், சிம் கார்டு மாதிரி, அது ஸ்மார்ட் போன் மாதிரி தான். நம்ம வந்து அறிவு உடல் தான். மூளை தாங்கி இருக்கிற ஒரு கவர், அவ்வளவுதான். சுவாசத்துல வேலை செய்யற ஒரு மூளை, அவ்வளவு. சுவாசத்துல வேலை செய்யறதுதான், அவ்வளவுதான். கோடிக்கணக்கு ஆண்டுதான் எல்லாமே சுவாசம். பாருங்க, சுவாசத்தை அடிப்படை கொண்டு தான் உயிர் வாழுது, எல்லா விலங்குகளுமே. எல்லாமே சுவாசம் தான். ஆமா சாமி. இப்ப சோறெல்லாம் தள்ளுது சாமி. இப்ப ஏதாவது ஒரு லெமன் சாதமோ ஒரு தக்காளி சாதமோ ஏதோ சாப்பிட்டா கூட நித்தினிக்காண்டு சாப்பிட முடியாது, சாப்பாடு எடுக்க மாட்டேங்குது. அதுலயே 2 கிலோ ஏறிடும். அதே தள்ளுது நமக்கு. அது அதாங்க, அந்த சாப்பாடு அதுவே 2 கிலோ ஏறிடும். அதுவே 2 கிலோ ஏறும். யோசனை பண்ணீங்க. சரி, நீங்க என்ன பண்றீங்க? சொல்லுங்க. இப்போ காலையில இருந்து சாமி இப்ப என்ன செய்யறேன்னா, நானு மத்தியானம் போல ஏதாவது இந்த மாதிரி பேரிச்சம்பழம், இந்த மாதிரி என்ன காய்கறி இந்த மாதிரி சாப்பிடுறேன் சாமி. நானு சாப்பிடுறேன். அப்புறமேட்டுக்கு அப்படியே கண்டினியூஸா நைட்டு வந்துட்டு ஒரு லெமன் சாதம், இது சாதம் இல்ல, அது பேர் என்ன வர மாட்டேங்குது, லெமன் ஜூஸ் இல்லைன்னா பனங்கள் கண்டு இது மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில அப்படியே கொண்டு வர்றேன், ஏதாவது ஒரு காய்கறி ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்றேன். அப்புறம் மறுபடியும் அப்படியே கொண்டு வர்றேன் சாமி. இப்படியே கொண்டாந்துட்டே இருக்கிறேன். சொல்ற மாதிரி மறுபடியும் அது மறுபடியும் சேர்ந்துக்கு இதான். அதாவது அப்படி பண்ணுங்க, இல்லாட்டா கருப்பட்டிலேயே போடுங்க, இனிப்பிலேயே போடுங்க. வேற எது காய்கறி கூட போகாதீங்க. காய்கறிக்கு வந்து கூட 3 நாள் கழிச்சு போடலாம். சரி சாமி. அவர் அப்படித்தான் பண்றாரு. எப்படிங்க நீங்க சொல்லுங்க ஐயா, நீங்க என்ன பண்றீங்க? திருமாறன் சொல்லுங்க ஐயா. நம்ம இன்னைக்கு மதியம் 1 மணிக்கு ஒரு 5-6 பேரிச்சம்பழம், கொஞ்சம் பொரி, கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு லெமன் டீ குடிச்சேன். அவ்வளவுதான். பலபடி இப்ப தண்ணியில போயிட்டு இருக்கு. அப்படியே போடுங்க. அப்ப எப்ப அடுத்து வந்து இப்படியே குடிச்சிருந்து அடுத்து மறுபடியும் அது எப்ப அது அவ்வளவுதான். நீங்க அப்படியே அப்புறம் அது வந்து 2 நாளுக்கு ஒருக்க 3 நாளுக்கு ஒருக்க அதுவே கொஞ்சமா அந்த வெளிக்கு போகும். 3 நாளுக்கு ஒருக்கதான் வெளிக்கு போகும், தினால வெளிக்கு போகாது. அது நம்மளுக்கெல்லாம் இன்னும் போகல. அன்னைக்கு திங்கக்கிழமை போனதுதான் அது அந்த இனிமா கொடுத்து. ஏன்னா கொஞ்சம் நம்மளுக்கு மலைக்குடல் ஃபுல்லா நிரம்பினாதான் சாமி வெளியவே வரும். அது தேவையில்லை. இன்னும் நம்மளுக்கு தினா வெளிக்கு போகணும் அவசியம் இல்லைங்க. இல்ல சரி. எதுக்கு தினா வெளிக்கு போகணும்னு கேக்குறேன். அது மலைஜலத்தை நிறுத்துறதான வேலை. ஆமா, நம்ம சாப்பிடுறதே ரொம்ப கம்மி தானே. மலைஜலத்தை நிறுத்துறதா. அதாவது உணவு செலவும் காலை கடன் என்பது முதல் 3 வேளை உணவு செலவும் காலை கடனும் முதல் முறையாக நிறுத்தப்படுகிறது. என்னது பாருங்க. ஆமா, 10வது பாடத்துல நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க. 10வது பாடத்துல என்ன சொல்றாரு, இதோட நன்மை என்ன? 10வது பாடம் புத்தகத்தை எடுத்து பாருங்க. 10வது பாடம் பிற்சேர்க்கைகள் பாருங்க. நீர் உணவினால் ஏற்படும் நன்மைகள் எத்தனை பக்கம்? 120ஆம் பக்கம். காலை கடன் என்று சொல்லப்படும் பிறந்ததிலிருந்து நாம் செய்து வந்த பழக்கங்கள், மலம் போற பழக்கம் நின்று போயிடும். ஒரு நாளைக்கு 3 வேளை உணவுண்ணும் செலவும் ஒன்றாக இணைக்கப்பட்டு பணமும் நேரமும் மிச்சமாகின்றன. சிறுநீர் வெளியேறுவது மிக குறையும். அப்ப பழக்க வழக்கத்தை நிறுத்துற, வெளிக்கு போற பழக்க வழக்கத்தை நிறுத்தணும். என்னது? அப்ப இந்த தண்ணி நம்ம குடிக்க மலம் வெளியே வர்றதே ரொம்ப கம்மியாயிருமா? ஆமா, எல்லாமே கம்மியாயிரும். சரி. என்ன இது புரியலையா யாருக்குமே? இதுதான் 1 லட்சம் தடவை பேச வேண்டியது இருக்குது. 1 லட்சம் தடவை பேசினாலுமே மண்டையில ஏறாது. ஏன்னா அவ்வளோ பின்தங்கி நாம் இருக்கிறோம் அறிவுல. மண்டை பூரா குப்பைதான் வச்சிருக்கிறேன். முதல்ல வெளிக்கு போறதை நிறுத்துங்க. முதல்ல வெளிக்கு போறது, ஒண்ணுக்கு போறதுல மறந்துருங்க.
அது உணவு பத்தி பிரச்சனையே இல்ல. ஆமா அது வரும்பொழுது பாத்துக்கலாம். வரலைன்னா நான் ஏங்க நாம ரெண்டு பேரிச்சம்பழத்தை நிறுத்தோம். நீங்க அதுக்கு மேல நான் பாருங்க 10 கிராம் மிச்சர் தான் சாப்பிடுறேன். 10 கிராம் மிச்சர் என்னது பாருங்க, 10 கிராம். 10 கிராம் மிச்சர் தான் நான் வச்சிருக்கிறேன். இது வெங்கடேசனோட ஐடியா. வாங்கி 10 நாள் ஆச்சு. வாங்கி 10 நாள் ஆச்சு. 10 கிராம் கையில எடுத்து காமிங்க பாப்போம். கையில இது 10 கிராம் கூட வராது, 5 கிராம் தான் இருக்கு. அவ்வளவுதான். இதுவும் பேரிச்சம்பழமா சாமி? அதெல்லாம் கிடையாது. இது மட்டும் தான் மிச்சர் தான், அவ்வளவுதான். பேரிச்சம்பழம் வாங்குற அளவுக்கு இனியன் பணக்காரன் கிடையாது. சரி சாமி, பரவாயில்லையே. இதே 110 ரூபாய். ஐயோங்கிற நானு. இதே 110 ரூபாய்ங்கிறான் ஹோல்சேல் கடையில. 1/4 கிலோ. ஒரு கிலோ 110 ரூபா. 1 கிலோ 110 முத்தியாருன்னா பரவாயில்ல சாமி. ஆமா, எங்க ஊர்ல 1/4 கிலோ 100 ரூபா. அதெல்லாம் காஸ்ட்லி மிச்சர். அதெல்லாம் பணக்காரர் வாங்குறது. நம்ம வந்து இது 115 ரூபாய் ஏழைகளுக்கானது. இதெல்லாம் ஒரு மாசம் வாங்கி வாங்கி 6 நாள் ஆச்சு. வாங்கி 6-7 நாள் ஆச்சு. ஒரு 1/4 கிலோ சாப்பிட்டுருக்கேன், அவ்வளவுதான். முறுக்கு சாப்பிடலாமா சாமி? இதுக்கு பதிலா எல்லாம் ஒண்ணுதான். முறுக்கு எல்லாம் ஒண்ணுதானா? எல்லாம் ஒண்ணுதான். முறுக்க மட்டும் வாயில போட்டுக்கலாமா? ஒரு நேரம் அவ்வளவுதான். ஆமா, ஒரு நேரம் ஏதோ போட்டுக்கிறோம். அந்த ஒரு நேரம் அவ்வளவுதான். 10 எம்டி போட்டுறணும், அவ்வளவுதான். அடுத்து வேணுமென்னா ஒரு லெமன் டீ சாப்பிட்டுக்கலாம், அவ்வளவுதான். என்ன சாமி? அவ்வளவுதான். நான் என்ன பண்ணிருக்கேன்னா, உழவர் சந்தைக்கு போய் அடிவட்ட எலுமிச்சம்பழம் 20 ரூபாய்க்கு வாங்கினா, அது ஒரு 50 காய் கொடுத்தேன். அடிவட்ட எலுமிச்சம்பழம். சரி. காய் பொறிக்கிறப்ப அடிபட்டு இருக்கும்ல, மூட்டையில வர்றப்ப அடிபட்டு இருக்கும். ஆமா ஆமா, அது ஒரு பழமே எட்டனாதான். ஒரு பழமே தனியா முழு பழம் வாங்கினா, அது அடிபடாத பழம் வாங்கினா 3 ரூபா 5 ரூபா வரும். நான் வந்து 50 பழமே வந்து 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் உழவர் சந்தையில. அதை வாங்கி சுடுதல்ல வேக வச்சு, அப்படியே சுடுதல்ல வேக வச்சு 2 அறுத்து புளிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கலந்து சேர்ந்து அது பானகம் பண்ணி வச்சுட்டேன். பானகம் மாதிரி சுடுதண்ணி வச்சு ஒரு ஸ்பூன் உள்ள ஊத்திடுவேன், அவ்வளவுதான் பானகம். சிறப்பு, லெமன் சிறப்பு, சிறப்பு. ஏன்னா அந்த காய் கெட்டு போயிரும் இல்லையா, அறுத்து வேக காய் கெட்டு போய் 2 நாள்ல 3 நாள் கெட்டு போயிரும் எலுமிச்சம்பழம். லேசா அடிபட்டு இருக்கு இல்லையா. நான் எப்பயுமே விவரமா தான் வாங்குவேன். தனிப்பழம் நான் எப்பயுமே தனியா ஒரு பழமெல்லாம் வாங்கவே மாட்டேன். போனா அடிபட்ட பழம் கொடுன்னு சொன்னா 10 ரூபாய்க்கு 50 பழம் கொடுப்பான். அது 10% தான் வீணாகும். அடிபட்டதை மட்டும் நச அதை மட்டும் அறுத்து விட்டு அப்புறம் 95 பங்கு பழம் நல்லா இருக்கும். புது பழம் தான் லேசா அடிபட்டு இருக்கு, மூட்டையில வர்றது அடிபட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து உழவர் சந்தையில கடைக்கு வாங்கிட்டு வந்து நான் வந்து அது பண்ணேன். அப்ப என்ன பண்ணிட்டேன் பாரு, அந்த டப்பால போட்டிருக்கேன் பாரு, காட்டுறேன் பாருங்க. அந்த ஜூஸ் நல்லா இருக்கும், ஜூஸே அருமையா இருக்கும் பாரு, காட்டுறேன் பாருங்க. இது பாத்தீங்களா, லெமன் பாருங்க, சிறப்பு இங்க பாருங்க, லெமன் சிறப்பு, அவ்வளவுதான். பாருங்க, இது வந்து பாத்திரத்துல ஊத்தி வச்சிருக்கேன், தூக்கி இங்க லெமன் சிரப் காய்ச்சி வச்சிருக்கேன், தூக்கி இதுல ஊத்திடுவேன். இதுல சுடுதண்ணி ஊத்துனா முடிஞ்சது. என்னது பாருங்க, கண்ணாடி டம்ளர் வச்சிருக்க பாருங்க. இது அவ்வளவுதான். இப்படின்னு சுடுதண்ணி நல்ல, இது எப்பவுமே கெடாது, ஒரு மாசம் கெடாது, கும்முன்னு மணக்கும்.
இது 50 பழத்தினுடைய சாறு 50. இது வந்து இதுலயே வந்து 50 பழத்தினுடைய சாறு 50 பழத்தை வேக வச்சு புழிஞ்சிட்டேன். புழிஞ்சு 1/2 கிலோ சர்க்கரையை போட்டு பானங்க நல்லா சுண்ட வச்சு 1/2 கிலோ சர்க்கரை போட்டு காய்ச்சி எடுத்து வச்சிட்டேன். பனங்க நாட்டு சர்க்கரை போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுட்டு இது வந்து சிறப்பு. அது எலுமிச்சம்பழ சிறப்பு, எலுமிச்சம்பழ கூழ், சர்க்கரை கூழ். இது சர்பத் மாதிரி தான். என்னது சர்பத்துங்கிற அதேதான் சர்பத். இப்ப சுடுதண்ணி ஊத்தி குடிச்சுக்கலாம். லெமன் சிரப் அம்மா வாயில வச்சு பயங்கர புளிப்பா இருக்கும், பயங்கர புளிப்பு. அப்ப தண்ணி கலந்துட்டோம்னா சரியா போயிடும். தண்ணி கலந்துக்கலாம். அப்பா மண்டை ஏறுது, அப்போ பயங்கர புளிப்பு. நீங்க சப்பாத்தில சுட்டு சாப்பிட்டா சுருன்னு ஏறு, சப்பாத்தில பிரெட்ல சுட்டு சாப்பிட்டா செமையா ஏறும். இது அப்படியே நாக்கு பாருங்க, நாக்கு சுத்தமாயிரும். அப்படியே மண்டைக்கு ஏறுது, சுருன்னு ஏறுது மண்டையில. நாக்கு சுத்தமாயிரும். பனங்கள் கட்டி சாப்பிடுறேன். அது சாப்பிடலாம், பனங்க சாப்பிடலாம். சரியா அலைவரிசை எடுக்க மாட்டேங்குது, செட்டு தகராறு பண்ணுது. காலையில இருந்து செட்டு 12 மணி வரைக்கும் செட்டு தகராறு பண்ணி எடுக்கவே மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. இந்த மிக்சர் சாப்பிடலாம் சாமி, இந்த மிக்சர் ரெக்கமெண்ட் பண்றீங்க, மிக்சர் முறுக்கு, அதனுடைய கான்செப்ட் என்ன சாமி? இல்ல அது வந்து எப்படின்னா அந்த ஜீரண நேரம் நின்று போயிருங்க. அந்த பழைய நினப்பு இருக்கு, அதுக்காக போட்டுக்கிறது. பல கோடி ஆண்டை இருக்க நினப்பு. சரி 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 சரி. மயக்கம் விஷத்தை உள்ள இறக்குறதுக்கு என்னங்க சாமி? இந்த பழைய நினப்புக்காக, பழைய சுவைங்கிற பல லட்சம் ஆண்டுகளாக சுவைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த லட்சத்துக்காக அப்படி வாயில போட்டுக்கிறது. மிக்சர் ஒவ்வொருத்தருக்கு முறுக்கு, இது நேந்திரன் சிப்ஸ் ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி. ஆமா ஆமா, அது பாருங்க இந்த மாதிரி வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சப்ப மிக்சர் தான். இது கிலோவே 120 ரூபாய்ங்க. ஹோல்சேல் கடையில கிலோ, பொறிக்கடையில வாங்க கிலோ 120 ரூபா. இதுக்கே விலை ஜாஸ்திங்கிற நான், இதே விலை ஜாஸ்திங்கிற. இதுக்கு மேல கம்மி இல்லைன்ட்டான், இதுக்கு மேல கம்மி இல்லைன்றான். எங்க ஊர்ல காக்குல 100 ரூபா சொல்றான் சாமி. அது வேற. அது நீ நெல்லை லாலால போய் வாங்குவீங்க. நெல்லை லாலா வேணும்னா நான் எங்க போறது? நெல்லை லாலாவுக்கு 220 ரூபா 230 ரூபா வருங்க கிலோ. 220 ரூபா. இது வந்து இது கல்லமாவே கொஞ்சம் காரம் போட்டு என்னமோ பொரிச்சு அப்படி பொரிக்கல்ல வைக்கிற அந்த பொரியோட கலந்து சாப்பிடறதுக்கு. இது வந்து சாராயம் குடிக்கிறவங்க தான் ஆகுது. சரி, எனக்கு நமக்கு சாராயம் குடிக்கிறது ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான். ரேட் குடுறான், நமக்கு 120 ரூபாய் கிடைச்சா வாங்கிட்டு வந்துடும். வாங்கி அப்படியே வாயில போட்டு அப்புறம் தேவைன்னா வெங்காயம் இருக்குதுங்க. எப்பவுமே வந்து வெங்காயம் எப்பவுமே 2-3 வச்சுக்குவேன். 1 கிலோ 2 கிலோ. ஒரு வெங்காயத்தை அறுத்து 1/4 வாய்ஸ் எடுத்து மென்னு முழுங்கிடுவோம், அவ்வளவுதான். இப்படித்தான் நம்ம அந்த இப்படித்தான் நம்ம குறைக்க முடியும். அப்ப மழை ஜலத்தை நிறுத்தி ஆகணும். அதான் சொல்றாரு, மழை ஜலத்தை நிறுத்தி ஆக வேண்டும், காலை கடன் நிறுத்தி ஆகணும். என்னது? அப்ப உணவு இப்ப ஒரு நாளைக்கு ஏங்க சராசரி ஒரு மனிதன் சாப்பிட்டு இன்னைக்கு சாப்பாட்டுக்கே ஒரு நாளுக்கு 200 ரூபாய் வேணுங்க. இப்ப மாசத்துக்கு 6000 ரூபாய் 7000 ரூபாய் வேணும். நான் எங்க போறது? நான் வந்து பாருங்க அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு எனக்கு 5 ரூபாய் செலவு. 5 ரூபாய் அதிகம் எனக்கு. ஆமா சாமி. அப்புறம் அந்த சின்ன வெங்காயம் இருக்குல்ல சாமி, சின்ன வெங்காயம். ஆமா, அதுவும் வெள்ளை போட்டுருக்கல சாமி. அது வந்து எனக்கு எண்ணெயில வதக்கி சாப்பிடறா பிடிக்கும் எனக்கு. அது சாப்பிடலாமா? சுத்தம் பண்றது சார், சுத்தம் பண்ணி சாப்பிடலாம். அது எப்படின்னா 2 நாளைக்கு ஒருக்காப்ப 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா நிறைய வெங்காயம் போட்டு பூண்டு போட்டு வணக்கி மென்னு சாப்பிட்டீங்கன்னா வயிறு சுத்தமாயிரும். அப்ப என்னன்னா நீங்க 3 நாள் நீர் பயிற்சி பண்ணிட்டு அப்படி சாப்பிடுங்க. உங்களுக்கு 64 கிலோ இருக்கு. நான் என்னை விட நீங்க வெயிட் அதிகமா இருக்கிறீங்க. நான் 59 கிலோ தான் இருக்கேன். என்னை விட நீங்க வெயிட் அதிகம். கொலை எங்கேயும் இருக்க கூடாதுங்க. அப்படியே சப்பையா இருக்கணும் எங்க பார்த்தாலும். ஆமா, சப்பையா இருக்கு, எங்க தொங்க கூடாது, வட்டிஞ்சிரும் நம்ம. ஆமா, நமக்கு வந்து இந்த நம்ம உட வந்து சிம் கார்டு மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? சிம் கார்டு மாதிரி தான் இருக்கணும். ஏடிஎம் அட்டை மாதிரி தான் இருக்கணும்.
அப்பதான் இந்த உடம்பு நம்ம உடம்பு வந்து மூளையை தாங்கி நடப்பதுதான், வேற ஒண்ணும் இல்ல. மூளையை தாங்கி நடப்பது, மூளையை தாங்கி. இந்த மூளை எங்க போனாலும் கம்ப்யூட்டர், நடமாடும் கம்ப்யூட்டர். என்னது இது? நடமாறும் இது நடமாறும் மலை, நடமாறும் பீ பக்கெட்டோ மலை பக்கெட்டோ மலை கூடையோ கிடையாது நம்ம உடம்பு. அப்படி 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 வெள்ளைக்காரும் பண்ணி விட்டா இந்த யோக மடங்களும் சோத்து மண்டங்களும் சோத்தை போட்டு நம்மள வந்து என்ன ஆக்கிட்டான்னு தெரியுங்களா? எனக்கு கழிவறையை மாத்தி விட்டானுங்க. எல்லா யோக மன்றங்களும் மனிதனை கழிவறையை மாத்தி விட்டுருச்சு. தமிழ்நாட்டுல அத்தனை பேரும் திட்டு பயலுங்க. தமிழ்நாட்டுல யோக மன்றங்களும் இயற்கை மன்றங்களும் அத்தனை பேர் திருட்டு பயலுங்க. இந்த புத்தகம் வாங்கி ஒழுங்கா படிச்சு நீங்க ஏன் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கல? இது என்னுடைய புத்தகம் கிடையாது, இனியன் புத்தகம் கிடையாது. என்னது என்ற புத்தகமா இருந்தா கூட இனியன் போகாதுன்னு சொல்லலாம். என்னது இது? யாரோ என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசன், எத்தனையோ பேருக்கு ஒரு ஆசிரியர் இருந்திருக்கலாம், எனக்கு ஒரு ஆசிரியர். ரைட்டு, நீ வாங்கி சொல்லி கொடுக்க வேண்டியதானே? நீ வந்து ஒன்றை கதையை பேசிட்டு இருக்கிற திருட்டு பாயலுங்க, அயோக்கிய பாயலுங்க. கேட்டா கடவுள் காப்பாத்துவாரு, யோக மன்றம் கிழிக்குதுங்கிற. எவனாவது ஆரோக்கியமா, ஆரோக்கியமா சேர்த்திருக்கலாம்? எவனாச்சும் ஆரோக்கியமா சேர்த்திருக்கிறீங்களா? முதல்ல ஆகாரத்தை நிறுத்தி இருக்கிறீங்க. ஆகாரத்திற்கும் ஆரோக்கியத்துக்கு என்னடா சம்பந்தம்? அவர் ஃபாஸ்டிங் செய்த ஆராய்ச்சி தான் வெங்கடேசனுக்கு. அதாவது ஃபாஸ்டிங் பத்தி எவனும் ஆராய்ச்சி பண்ணலைங்க, வள்ளலாரும் ஆராய்ச்சி பண்ணல. உண்டான உங்களை பத்தி எங்க சொல்லியிருக்காரு அவரு? உண்டானவங்களை பத்தி யாருக்கு பயிற்சி கொடுத்திருக்காரு? யாருக்கு அவர் பயிற்சி கொடுக்கல. என்னது அவர் இலதலையதான் சாப்பிட சொல்றாரு. அது எதுக்கு சாப்பிடணும்? இலதலை எதுக்கு சாப்பிடணும்? அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. சுத்தம் பண்றதுக்கு தான் அண்ணாக்கு எதுக்கு சுத்தம் பண்ணணும்? எதுக்கு சுத்தம் பண்ணணும் முதல்ல அது சொல்லுங்க. கேள்வினா எல்லாரும் தான் கேள்வி கேட்கணும். கடவுளா இருந்தாலும் கேள்வி கேட்கணும். என்னது? அப்புறம் என்ன? அவர் அவ்வளவுதான். அதனால அவர் பசி தீருன்னு சொல்லிட்டு போனாரு. அவரு எந்த பயிற்சி அவர் கொடுக்கல, அவ்வளவுதான் சொல்லுவேன். எந்த பயிற்சி கொடுத்தாரு? ஆகாரம் எல்லாம் இருந்து காட்டினாரு எல்லாத்த முன்னாடையும். நீர் பயிற்சி பண்ணினாரா? அப்புறம் என்னங்க அவர் என்ன? அதுல என்ன டெக்னிக்னா, அவர் காலத்துல யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டாருங்கிறதுக்காக. அப்படி பார்த்தா நான் திருவள்ளுவர் எழுதிட்டு போயிருக்கேன் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே. வேடித்தனமா இப்ப நாங்களாம் பயப்படுறதே இல்லையே. ஏன் பயப்படணும்? ஐயா, ஆகாரத்தை நிறுத்துறது இயற்கை முறை. ஆகாரத்தை நிறுத்துறது சாராயம் குடிக்கிறது நிறுத்துறது எப்படி? அதுதான் உணவு. பின்ன எப்படி? இட்லி தோசைங்கிறது என்ன இயற்கை கொடுத்ததா? நீ கண்டுபிடிச்சு தின்னு போட்டு குசு ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா சக்கரை நோய் வர என்ன வரும் உனக்கு? மூட்டு வலி, முழங்கால் வலி, மண்டை வலி வர என்ன வேணும்? நானும் தான் அப்படித்தான் இருந்தேன். பின்ன மெடிக்கல் பச்சை மட்டையில எடுத்து வெளுக்கிற மாதிரி வெளுக்குறீங்க. அப்பா வாங்கடா எல்லாரும் வர வைப்ப. நான் உங்களுக்கு பேசுற விட நீங்க யாருக்கு வேணா அனுப்பலாம், வரட்டுமே. இது நானா கண்டுபிடிச்சேன். நான் சேலஞ்ச் பண்றேன்ல. ஒரு அறிவியலை கண்டுபிடிச்சா எல்லாரும் பயன்படுத்தணும் இல்ல? 25 வருஷமா கத்துறேன்ல. அப்ப திருட்டு பயலுக்கு தானே தெரிஞ்சிருந்து அத்தனை திருட்டு பயல் சொல்றேன். தலைப்பே பாருங்க, திருட்டு பயல் செய்து மட்டகாசன போடுறப்ப என்ன யாருக்கும் புரிய போறது இல்ல. புத்தகத்தை தூக்கிட்டு வாடா நீ. முதல்ல புத்தகத்தை தூக்கிட்டு வரணும் இல்ல. இந்த மாதிரி இருந்து காட்டு. நீ இருந்து காட்டுற எழுதி ஏங்க? நான் ஏன் இருந்து காட்டு? இதுபடி நீ இருந்து காட்டு. எனக்கு வேணும், நான் பண்ணிட்டு போறேன். எனக்கு வேணும்னா நான் என்னுடைய நோக்கம் விஞ்ஞானிகிட்ட நிரூபிக்கணும். என்னுடைய நோக்கம் மேற்கு நாட்டு மக்கள், மேற்கு நாட்டு பாடத்தை படிக்கிற ஐஐடி, இஸ்ரோ இவன்கிட்ட தான் நான் நிரூபிக்கணும். என்னுடைய வேலை அதுதான். என்னுடைய வேலை இந்த யோக மன்றங்கள், முட்டாள் மன்றங்கள், இந்து மன்றம், மயூர் மன்றம், பக்தி மன்றம், இந்த முண்டங்கிட்ட நான் நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நான் போறதே விஞ்ஞானிகிட்ட தான் இங்க போறேன். வெளியே வர்றது இல்ல. நான் வெளியவே வர்றது இல்ல. என்னது? இருங்களா பாக்கல விட்டு எந்த 25 வருஷம் ஆச்சு நான் வேலைக்கும் போறதுல ஒரு புடலங்க. எனக்கு வந்து சொந்த வேலைதான். நானா சம்பாதிக்கிறதால எவன்கிட்ட அடிமையா ஒரு நாள் இருந்தது இல்ல. எவன்ட்டி பிச்சை காட்டுறது கிடையாது. ஆனா இயற்கையாகவே எனக்கு அந்த ஆற்றல் வந்துருச்சு. எனக்கு இயற்கையாகவே இறைவன் கொடுத்துட்டாரு. இறை சக்தி இயற்கை கொடுத்துருச்சு. நான் அதான் சேலஞ்சு பண்றேன்ல. நான் அதுக்குதான் என்னுடைய குழந்தை என் குடும்பத்தின் மூலமா போய், கல்வியின் மூலமா போய், ஒரு விஞ்ஞானிகிட்ட போய் பேசிடுவீங்க. நீங்க ஒரு இஸ்ரோ விஞ்ஞானிட்ட போய் பேசுவீங்களா நீங்க? முதல்ல ஐஐடில ரெஜிஸ்டர் தபால் வேற போட்டிருக்கேன். ஐஐடிக்கு ரெஜிஸ்டர் தபால் போட்டிருக்கிறேன்.
5 பக்கம் எழுதி இந்த மாதிரி இருக்க போறேன்னு எழுதியிருக்கேன், ஒரு பதில் வரல. அப்புறம் போவான் மெல்ல செய்யல. நாம என்ன, நான் எப்படி இருந்தா 100 ஆண்டுக்கு இருக்க போறான், அதுக்குள்ள குடைஞ்சு ஏதோ ஒன்று உள்ள போய். ஆனா அவன் வந்தே ஆகணும். அவன் ஏன்னா அவன் விண்வெளி துறைக்கு வந்தே ஆகணும். வராம எப்படி தப்பிக்க முடியாது. அவனுங்களே நீ இந்த 1000 நோபல் பரிசு வாங்குங்க, ஆகாரத்தை நிறுத்தி தெரியாமல் ஏவனு என்ன நீ படிச்சா என்ன ராக்கெட் கண்டுபிடிச்சானே என்ன அணுகுண்டு ஒரு மசருக்கு ஆகாது. என்னது அதுதான் திருமூலர் சொல்லுவாரு, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். அவனை உடம்பு கெட்டு போச்சுன்னா உன்ற அறிவு பயனே இல்லைங்க, என்ன கண்டுபிடிச்சாலும் வேலைக்கு ஆகாதுன்றார். என்னது வேலைக்கு ஆகாது. அப்புறம் அந்த நினைவாற்றல் சொல்றாங்களா சாமி, ஆமா அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு சாமி. ஆமா என்ன சாமி நினைவாற்றல் அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அல்சீமர் சொல்லுவாங்க. வயது ஆக ஆக மறந்து போகு. இவங்களுக்கு நினைவாற்றல் போயிடுச்சு இல்ல, இவங்களுக்கு நினைவாற்றல் குறைஞ்சிட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க. மறந்து போயிருதுங்க, கவனக்குறைவாவே இருக்குங்க, பதியவே மாட்டேங்குது. திரும்ப இது பண்ணாதான் பதியுது. இப்ப வரும் பாருங்க, இப்ப வரும் பாருங்க, எல்லாம் வரும் பாருங்க. இப்போ நம்ம கலைஞர் இருக்காருல்ல சாமி, கலைஞர். ஆமா, அவர் வந்து அவரை மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு நாலேஜ் பர்சன் பார்க்க முடியாது. அவர் பாருங்க வந்து தன்னுடைய 92 வயசுலயே அவர் பாத்தீங்கன்னா வந்து அந்த வீல் சேர்ல அந்த நினைவாற்றலே இல்லாம அப்படியே போறாரு, அப்படியே வர்றாரு. அப்போ அந்த இயற்கை வந்து எப்படி வந்து ஒரு நினைவாற்றலை வந்து எடுக்குது, எவ்வளவு பெரிய இவர் வந்துட்டு அப்படி ஒரு நினைவாற்றல் எல்லாம் போயிட்டு பாருங்க. சாதாரண வாழ்க்கை வாழ்றாங்க. அவர் சாதாரண மனுஷர் தானே, அவர் இயற்கை கூட கொசு தானே. கொசு இல்ல, இயற்கை கூட கொசு கூட கிடையாது, இயற்கை கூட குசு. எவனா இருந்தாலும் குசு பயிலு தான், எவனா இருந்தா என்னங்க. வெங்கடேசனே கொஞ்சம் ஏமா ஏங்க எல்லாம் திங்கிறவன் தானுங்க. எவங்க திங்காம இருக்க கதை விடுறானு என்ன, அவங்கள யாருங்க, அவங்கள தின்னுட்டு பேண்டுட்டு சாகரவன் தானே அவனெல்லாம். எவனா இருந்தா என்னங்க. அது நினைவாற்றல் வந்து ஏன் சாமி அந்த மாதிரி போகுது, சுத்தம் இல்லாத காரணம். இப்ப நான் 66 வயசு ஆகிட்டு இருக்குது, இப்ப நான் போட்டு வாங்க புதுசா கண்டுபிடிக்கிறானுங்க. 66 கண்டுபிடிச்சிருக்கேன், 66 பேப்பர் வச்சிருக்கேன். என்னடி எங்கிட்ட பேசினீங்கன்னா எல்லா விஞ்ஞானிகளும் தோத்து போகணும். 66 பேப்பர் வச்சிருக்கேன், கண்டுபிடிச்சது மட்டுமே. புரோட்டோடைப் மட்டும் 5 வச்சிருக்கேன். புரோட்டோடைப் மட்டும் வச்சிருக்கேன், 5 வச்சிருக்கேன். அது ஒரு என்ன சொல்லனா, ஒரு ஐஐடி நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபசர் நண்பராக்குங்க. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போய் நீங்க நண்பராக்குங்க, எனக்கு 4-5 பேர் சேர்ந்து பண்ணலாம். இப்ப இந்த பழனிவேல் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நாளைக்கு போறேன்னு இருக்காரு, 4 நாள்ல. பழனிவேல் நீங்க சென்னை போறப்ப நேர்ல சந்திங்க. இந்த மாதிரி நீங்க நேர்ல சந்திங்க. அந்த பழனிவேல்ட்ட சந்திச்ச அவரு சனி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையா இருப்பாரு. அவர் இன்ஜினியர் சார், இன்ஜினியர், அவருக்கு ஒரு வேலை கொடுங்க நீங்க. இல்ல அண்ணா யூனிவர்சிட்டில வந்து என்ன டிபார்ட்மெண்ட் சாமி பார்க்கணும்? அண்ணா டிபார்ட்மெண்ட் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஓ சரி சரி சாமி, டியூட்டில இருக்கணும் சார். ஒரு நிமிஷம். அதாவது வந்து எங்க வீட்டுக்கு அந்த முனிசிபாலிட்டில இருந்து குப்பை வண்டி வரும்ல, காலையில 6 to 6:30 மணிக்கு வரும். வந்து விசில் அடிப்பேன். இன்னைக்கு வந்து அதே மாதிரி விசில் அடிச்சிருக்கேன். நம்ம வீட்டுக்காரம்மா போய் குப்பை எல்லாம் எடுத்து வச்சிருச்சு. ஆனா நேத்து முந்தானத்துல கொஞ்சம் சத்தமெல்லாம் கேட்கும். இன்னைக்கு 8 மணி வரை அந்த எந்த சத்தமும் என் காதுல கேட்காம தூங்கிருக்கேன். வெற்றி. அதாவது வந்து அந்த பிள்ளைகிட்ட கேட்டு குப்பை எடுத்து வச்சியான்னு கேட்டேன். இத்தனை நாள் எடுத்து வந்த இல்ல, நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு எங்க வீட்டுக்காரம்மா சொல்லு. எந்த சத்தமும் இல்ல, அந்த அளவு தூங்கிருக்கேன். சவுண்ட் எந்த இது வராம நல்ல ஆழ்ந்த தூக்கம். சரி, அப்ப இப்ப பயிற்சியில் இருக்க ஒரு 6 பேருமே ஏதோ ஒரு இடத்துல சந்திச்சு 2 நாள் தங்கி பேசுவோம்.
திருச்சியில வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் சாமி. ஒரு 2 நாள் 3 நாள்னா ஓகே சாமி. வந்துருவேன் சாமி நானு. 2 48 மணி நேரம். ஓகே சாமி. ஆமா 10,000 எவ்வளவு நன்கொடை வச்சுக்கலாம்? 20,000 வச்சுக்கலாமா? 20,000 ஃபீஸ் வச்சுக்கலாம். சும்மாலாம் வரமாட்டேன். 20,000 ஃபீஸ். ஒரு ஆளுக்கு 20,000. 2 நாள் என்னோட இருக்கிறது வச்சுக்கலாம். ஆமா ஏங்க ஏற்கனவே 20,000 வாங்கினே இல்ல, ஏற்கனவே 22,000 வாங்கி 23,000 வாங்கியிருக்கேன். உங்களுக்கு நோய் நல்லாயிட்டு இருக்குது இல்ல, அது வேற. அப்படி வச்சுக்கலாம். அப்படி வேணா ஒரு சும்மா 2 நாள் திருச்சியில வச்சுக்கலாம். வசதி ஏகப்பட்ட வசதி இருக்கு திருச்சியில. பெண்களுக்கு வசதி இருக்கு. என் துணை வேற வர சொல்லுவேன். எல்லாரும் பெண்களுக்கு ஏகப்பட்ட வசதி இருக்குதாங்க. அப்படி வச்சுக்கலாம். அப்படி யோசனை பண்ணுங்க. அவரு கேட்கலாம், நம்ம உங்களை கேட்கலாம், இந்த சங்கரை கேட்கலாம். சும்மா 2 நாள்ல வந்துருங்க. நானு நீங்க தான் ரெடியா இருக்கிறீங்களா? அப்புறம் உங்களை மாதிரி எல்லாரும் இருந்தா சரி. அதான் ரெடி பண்ணிட்டு வாங்க. அல்லது எப்ப எல்லாரும் 20,000 எப்ப சொல்றீங்களா அப்ப வச்சுக்கலாம். எப்ப 20,000 இருக்குன்னு சொல்ல அப்ப சும்மா போய் என்ன பண்றதுங்க? எனக்கு கையில ரூபா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கூப்பிடுங்க. 20,000 வைங்க. என்ன 20,000 எங்க ஆஸ்பத்திரி போய் லட்சம் செலவு பண்றீங்க, 20,000 ரெடி பண்ண முடியாதா? அப்பதான் நம்ம யாருன்னு உலகத்துக்கு தெரியுங்க. நாம இப்படியே பேசிருந்தா இதுக்கே மானம் கட்டு எல்லாத்தையும் மானத்துக்கு எடுக்கிறேன். நேரடியா மானத்துக்கு எடுப்போம். எல்லாருக்கும் வந்து பேட்டி எடுத்து மானத்துக்கு எடுப்போம். ஒரு நாள் இந்த அம்மா நீங்க 1 மாசம் ஆயிருக்குமாமா? இல்ல 15 நாள் கூட ஆகலைங்க. இவங்களுக்கு 1 மாசம் ஆகட்டும். இவங்க 1 மாசம் ஆகட்டும் இவங்களுக்கு மொத்தம். பாருங்க இப்பவே இந்த மூஞ்சில இப்பதான் அந்த மருகு மாங்கெல்லாம் குறையுது பாருங்க. மாங்கு நல்லா சேஞ்சா இருக்கு. மங்காத ஒன்னாவது பொய் உள்ள இருக்கிற கழிவு அவ்வளவுதான் கேட்டு மங்கு. என்ன மங்கு அப்படி சொல்லி நம்மள மக்காக்கி விட்டானுங்க. ஏன்டா மங்க கூட எடுக்க முடியலன்னு அப்புறம் என்னடா வைத்தியம் இன்னைக்கு பண்றீங்க? எனக்கு அதுங்க நீங்க பாருங்க, இந்த கருப்பெல்லாம் கண்டு விழுந்துருங்கய்யா. இந்த கருப்புங்கிறது கெட்டு போன அசுத்தம் தான். கெட்டு போன அசுத்தம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. சுத்த ரத்தத்தில் நிறம் மாறும். பழுப்பு நிறமா வரணும். கருப்பா பழுப்பு நிறமா வரணும். என்றது வந்து பாத்தீங்கன்னா நிறம் தான். என்றது வந்து ஒரு மாதிரி நிறம் தான். என்றது பாத்தீங்கன்னா பயங்கர பவரா தெரியும். ஆமா ஆமா. அதனால இது ஒரு நிறம் கிடையாது. இது வந்து ஒரு நல்ல தின்னு கொளுத்துறது. இன்னும் தக்காளி மாதிரி இருப்பேன். இப்ப இழைச்சதுங்காட்டி இந்த நேரம் இல்ல கொழுன்னு அப்படி வெடிச்சு மாதிரி இருப்பேன். நான் 82 கிலோ இருந்து எப்படி இருக்கும் பாருங்க. முழு உட்காந்து பூசணிக்காய் மாதிரி உட்காந்துருப்பேன். பூசு போட்டு உட்காந்துருக்க வேண்டிய டருன்னு எல்லாமே நம்மளை கெடுத்து. பெற்றோர்களே நம்மளை கெடுத்துருக்குறாங்க. பெற்றோர்களுக்கு முதல்ல உரைக்கணும். நல்ல வேலை எங்க அப்பா கொஞ்சம் விவரமான ஆளு. எங்க அப்பா வந்து தனிமை. எங்க அப்பா தான் எனக்கு ரொம்ப அடிப்படையே. எங்க அப்பா தான் யோகிகளை சந்திக்க வச்சாரு. தனிப்பட்ட முறையில யோகிகளை. எங்க அப்பா பெரிய கதாநாயகர் தான். அவருக்கு படிக்கவும் தெரியாது. பள்ளிக்கூடமே என்னன்னே தெரியாது. பள்ளிக்கூடம்னா என்னன்னே தெரியாது. ஆமா அவங்கதான் எனக்கு அறிமுகப்படுத்தி. எங்க அப்பா வந்து சித்தர்களை வந்து சந்திச்சாரு. எங்க அப்பா எப்பவுமே சித்தர்கள் சந்திப்பாரு. அவரு சிறு வயசுல 10 வயசுலயே வந்து காட்டுக்கெல்லாம் நீ கூட்டு போவார். காட்டுக்கு 10 வயசுல இருக்கும்போது காட்டுல எவனாச்சும் உட்காந்துருப்பான் கோமனை கட்டிட்டு அவனை போய் சந்திப்பாரு. நம்ம புரியவே எனக்கு அப்பெல்லாம் 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு அந்த 55 வயசுக்கு முன்னாடி எனக்கு புரியல எனக்கு. சரி நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். டவர் ப்ராப்ளமா இருக்கு. எது ஆச்சரியமா எடுக்குது. நான் வந்து செட்டவே மாத்திட்டேன். வேற செட்டில் போட்டிருக்கேன். இப்போ வேற செட்டில் போட்டு பாருங்க. இந்த செட்டு வேலை செய்ய மாட்டேங்குது. என்னன்னே தெரியும். கனெக்டே ஆக மாட்டேன். இதுல இருந்து கனெக்ட் ஆகணும். இதுல ரெக்கார்ட் பண்ண முடியாது. இப்ப நான் வந்து பெருசுல தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அது பெருசே புது செட்டே ரெக்கார்ட் தகராறு பண்ணுது. என்னன்னே தெரியல. சரி முடிச்சுக்கிறேன். உடல் முடிச்சுக்கலாம் ஐயா. எத்தனை பக்கம் தெரியுமா? 120ஆம் பக்கம். 4 மணிக்கு பேசலட்டா 8 மணிக்கு பேசுறேன். மணி 3 ஆச்சு. 8 மணிக்கு பேசிக்கலாம். உடலில் உள்ள உப்பு ரத்தத்தில் தேவையான அளவு மட்டும் பாதுகாக்கப்பட்டு மற்ற பகுதிகள் குறைக்கப்படுவதால் கண்கள் ஒளிபெறுகின்றன. அந்த கண்கள் வந்து தெளிவா இருக்கும். டபுளா தெரியுதுங்க ஐயா எழுத்து எதனாலும் எனக்கு. அது மாறி அப்படியே குறைய ஆரம்பிக்கும். அந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பழகினதுக்கு அப்புறம் ஒரு வேளைக்கு வந்துருப்பீன்னு அப்புறம் 2 வேளைக்கு தானே சாப்பிடுறீங்க. நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா நாளைக்கு 12 மணிக்கு சாப்பிட்றது ஒரு 3 மணிக்கு சாப்பிடுங்க.
சரிங்க. 3 கண்டிப்பா மணிக்கு வரேங்க. நிறைய சாப்பிடுங்க. நிறைய 3 மணிக்கு ஃபுல்லா நல்லா ஒரு சப்பாத்தி வச்சு சோறு வச்சு நிறைய காய்கறி வச்சு ஒரு கட்டு கட்டி விட்டுருங்க. இல்லாட்டி சரிங்க. காளான் நிறைய வணக்கி நிறைய 1/4 கிலோ காளான் நல்லா வணக்கி கொஞ்சோண்டு அரிசி சோறு இல்லை இட்லி இல்லாட்டி ஒரு இட்லி பொடி பொடியா நறுக்கி இட்லி இருந்தா இட்லி சரிங்க. பொடி பொடியா நறுக்குங்க. அவர் சரிங்க. மாதிரி அவள் இட்லி உப்புமா மாதிரி காளான் உப்புமா அப்படியே பண்ணிக்கோங்களா. அல்லது சோத்தையே போட்டு வணக்கி விட்டு சரிங்க. கொஞ்சம் சோறு 3 மணி தனி வரைக்கும் போட்டுறணும். 3 மணி வரைக்கும் போட்டு அப்புறம் ஃபுல்லா காளான் வச்சு ஒரு அமுக்குங்க. புரியுதா? கொஞ்சம் உப்பு சரிங்க. காரம் கம்மியா போட்டுங்க. நீங்க உப்பு காரம் சேர்த்திங்க அப்புறம் பார்க்கலாம். அந்த கண்ணு அந்த உடம்புல உப்பு தாங்க, உப்புமே சடியும் விஷம் தாங்க கண்ணை குருடாக்குது. கண்ணு நல்லா தான் இருக்குதுங்க, கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்குது. இது மேலவே படிஞ்சிருக்குது, வேற ஒண்ணும் இல்லை. என்னது இப்போ இது ஒரு கண்ணாடி, இந்த கண்ணாடியில மேல தூசு படிஞ்சிருக்குது, அவ்வளவுதான். கண்ணாடி நல்லா தான் இருக்குது. என்னது தூசுதான் படுது. கண்ணாடி நல்லா தான் இருக்கு. அவ்வளவுதான். இது தூசு படிஞ்சிருக்குது, வேற ஒண்ணும் இல்லை. கண்ணு நல்லா தான் இருக்குது. கண்ணு புறையே போனதான் வம்பு. சக்கரை நோய் வந்ததுன்னா அவ்வளவுதான், கண்ணு குருடாயிரும். சக்கரை நோய் அது வந்த சரி பண்ண முடியாதுங்க. இதுல அது நம்மள சரி பண்ண முடியாது. நம்மளத 3வது நாளே சரி பண்ணிடலாம். நம்மளத 3வது நாள் ரெடி பண்ணி 100 நாள் 3 நாள்ல முன்னேற்றம், 30 நாள்ல கண்ட்ரோல் பண்ணிடலாம், சேலஞ்ச் பண்ணலாம். அதனாலதான் பணக்காரனா நீங்க என்ன பண்றீங்களா, நம்ம பொறியாளர் சொல்ற சுந்தர் தான் சொல்றேன், பெரிய பணக்காரன் ப்ராஜெக்ட் கொடுங்க. சாதாரண ஆளுக்கு நமக்கு வேண்டாங்க ஐயா. சாதாரண ஆளுக்கு நம்மளால அவங்க பணம் வாங்க முடியாதுங்க ஐயா. அவனை நல்லது பண்ணிட்டு அவனுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் யோகத்துல நம்பிக்கை இருக்கணும். பிடிங்க, இதை பிடிச்சி ஏயா வீணா செத்து போறீங்க, இது ஒரு சாதனை பண்ணீங்கன்னு சொல்லி நல்லதுக்கு செலவு பண்ணி கோயில்ல போய் காசை போடுறான், அதை போடுறான். ஒரு ஆராய்ச்சிக்கு அவன் கொடுக்க வேண்டியதுதான், ஆராய்ச்சிக்கு அவன் சொத்தை கொடுக்க வேண்டியதான், அந்த பணத்தை கொடுக்க வேண்டியதான். இப்போ நாம நம்ம ஒண்ணும் இல்லைங்க, ஐஐடியில போய் நம்ம நிரூபிச்சிட்டோம்னா எங்கேயோ போயிருங்கய்யா. ஐஐடியில போய் ஏங்க தண்ணியில எரிக்கிற மாதிரி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல சேலத்துக்காரன், அது ஓடிட்டு இருக்குது பாருங்க, ஓடிட்டு இருக்குது பாருங்க. அதெல்லாம் வரட்டுங்க, அதெல்லாம் வரட்டும், ஒண்ணும் இல்லைங்க. எலக்ட்ரிசிட்டி பாருங்க, நான் கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க, காட்டுறேன் பாருங்க. இத பாருங்க, இதுதான் நான் கண்டுபிடிச்சேன் முதல் இப்ப 8 வருஷம் இதே அவர் பண்ணிருக்காரு. புரியுதுங்களா? இது தண்ணி ஊத்திரோம்னா கரண்ட் கொடுத்தோம்னா ஹைட்ரஜன் வெளியே வந்துடும். இதுல தண்ணி பாருங்க, இதுல தண்ணி கீழே போகும், இதுல தண்ணி கீழே போகும், இங்க போய் ஹைட்ரஜன் பிரிஞ்சிடும், ஆக்சிஜன் தனியா போயிடும். ஹைட்ரஜன் லைட் வெயிட், நேர இதுல பூந்து இதுல வந்து வெயிட் வெளியே வரும், அடுப்பு நல்லா எரிக்கலாம். இது வந்து நான் வெடிச்சு பட்டாசு வெடிச்சேன் முதல் நான் செஞ்சது. இல்ல வெங்கடேசனோட ஐடியா தான் இதெல்லாம். வெங்கடேசன் சொல்றதை வச்சு நானே அப்புறம் யூடியூப்ல பார்த்து செஞ்சது. அப்புறம் இது ஃபெயிலியருங்க, இதெல்லாம் வந்து ஃபெயிலியர். இப்ப நான் செய்யறத இதை விட அட்வான்ஸா செய்யறது வந்து அந்த செராமிக் ஓடு கண்டுபிடிச்சதான் பெரிய கண்டுபிடிப்பு. செராமிக் ஓடு அது ஒருத்தர் ஏற்கனவே செஞ்சுட்டாரு. ஒருத்தர் அத எனக்கு ரொம்ப ஊக்கம் ஆயிடுச்சு. அடாடாடாடா நாம செய்யற மாதிரி அவரு செஞ்சு அவரை பார்த்து நான் காப்பி அடிச்சேன், பேரெல்லாம் மாத்தினேன். அப்புறம் அதுக்கூட கூடுதலா ஃபெரைட் போட்டேன், மெக்னீசியம் போட்டேன், நிக்கல் போட்டேன், குரோமியம் போட்டேன், அப்புறம் வந்து அலுமினியம் போட்டேன், அப்புறம் வந்து மேங்கனீஸ் போட்டேன், போரான் போட்டேன், எல்லாம் போட்டு 8 ஆக்சைடு போட்டேன். போட்டு கரெக்டா வருது. அது சகப்பா தான் வரும். ஓடு சாதாரண ஓடு, கள்ளிக்கோட்டு ஓடு மாதிரி வரும். டைல்ஸ் அவ்வளவுதான் சகப்பா இருக்கு. இவ்வளவு இந்த திக்னஸ்ல தான் இருக்கும். இந்த டைல்ஸ் நிறம் வந்து சகப்பா வந்துரும். இது வந்தே தீரும். இது வந்தா தான் உலக பிரச்சனையே தீரும். இவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? இப்ப சேலத்துக்கார கண்டுபிடிச்சிருக்காரு, நல்ல கண்டுபிடிப்பு தான். அதுவும் பேட்டரி வச்சுதான் பண்றாரு. பேட்டரி வச்சுதான் பண்றாரு. பேட்டரி 5 லிட்டர் தண்ணி ஊத்திட்டோம்னா 6 மாசத்துக்கு 5 லிட்டர் தண்ணி ஊத்தினா 6 மாசத்துக்கு எரியுதுங்க. எத்தனை அப்ப என்ன ஆச்சுங்க? இது பேட்டன் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கா, அது வித்துட்டு இருக்கலாம். அரசாங்கம் கேட்க தேவையில்ல, ஒரு புண்ணாக்கையும் கேட்க தேவை. என்னைக்கு பேட்டன் ரெஜிஸ்டர் பண்ணி பேடன்ட் வாங்கிட்டீங்களோ எப்ப 20 வருஷத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. 20 வருஷத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. 20 வருஷத்துக்கு தானாவே அரசாங்கத்துக்கு சொந்தமாயிரும். 20 வருஷத்துக்கு அப்புறம் தானாவே அரசாங்கத்துக்கு சொந்தமாயிரும்.
அது விற்பனைக்கு வந்துருச்சு. மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தான் பேட்டன்ட் ரைட்டே கொடுக்குது. பேட்டன்ட் கண்டுபிடிப்பு உரிமை, நீங்க கண்டுபிடிச்சு நீங்க வித்துட்டு போலாம். அதனால அது என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா முழு விவரம் எனக்கு தெரியல. ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு நான் பார்க்கும் பொழுது அதாவது 5 லிட்டர் தண்ணி ஊத்துறாரு, அத 2ஆ பிரிச்சு கொடுக்குது. பிரிச்சு கொடுத்துட்டு தண்ணிக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர் அந்த டெக்னாலஜி படிச்சு பார்க்கணும். தண்ணிக்குள்ள 2 தான் இருக்குது. ஹைட்ரஜன் ஹைட்ராக்சைடு, அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 2 தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஹைட்ரஜன் வந்து நேரடியா என்ன பண்ணிருக்காருன்னா நேரடியா அடுப்புக்கு போயிருது. அப்புறம் நீங்க பத்த வச்சாத்தா அது வந்து எப்படின்னா ஸ்டோர் பண்றது கிடையாது. கரெக்டான ஐடியா, நல்ல சரியான ஐடியா. எதுவுமே சேமிக்கிறது இல்ல. ஆனா பேட்டரி வேணும், கட்டாயம் பேட்டரி வேணும். என்னது பேட்டரி வேணும், பேட்டரி வேணும். ஆமா 12 வோல்ட் பேட்டரி வேணும். அதுல 12 வோல்ட் பேட்டரி வேணும் அல்லது 12 வோல்ட் கரண்ட் வேணும், அவ்வளவுதான். அது வீட்டுல இருந்து எடுத்துக்கலாம். அது ஒண்ணு கரெக்டா வீட்டுல இருந்து எடுத்துக்கலாம். வீட்டுல இருந்து சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் போடுறதா வேற ஒண்ணு, சார்ஜ் போட்டு சப்ளை கொடுத்துடலாம். அது ஒண்ணு கரெக்ட் தான். அவர் பண்ணது எல்லாம் சரிதான். இதுல வந்து சார்ஜ் போட்டு வச்சுக்கிறது இல்ல சாமி, சார்ஜ் போட்டும் வச்சுக்கலாம், டைரக்டா கரண்ட்டும் கொடுக்கலாம். அது பேட்டரி கரண்ட்ல வேற டிசியில வேலை செய்யுது. டிசி பவர் டவுன் ஆச்சுன்னா இப்ப சார்ஜ் போட்டுக்கலாம். நல்ல ஐடியா தான். அதெல்லாம் ஒரு 1000 கிலோ 1000 கலோரிக்கு வந்து 63 பைசா. இப்ப ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா 8 ரூபா 50 பைசா. இப்ப நம்மளுடைய சிலிண்டர் இருக்கு இல்லையா, அந்த 1 கிலோ கலோரிபாங்க. 1 கிலோ கலோரிக்கு வந்து 8 ரூபா 50 பைசா செலவாகுது. ஆனா ஆபத்து, என்னைக்கு வெடிக்கவும் பண்ணும். இவரு கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா 65 பைசா. 65 பைசா எங்க, 8 ரூபாய் எங்க? 65 பைசா எங்க, 8 ரூபாய் எங்க? எத்தனை மடங்கு, எத்தனை மடங்கு? 15 மடங்கு, 20 மடங்கு. எத்தனை மடங்கு? 16 மடங்கு, 17 மடங்கு, 18 மடங்கு. அப்ப தண்ணி எரிபொருள்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. ஆனா நான் என்ன பண்றேன் தெரியுங்களா, தண்ணீர் வந்து நான் என்ன பண்ண, தண்ணீர் என்ன பண்ணும்னா, நான் கண்டுபிடிச்சது என்ன கேட்டீங்கன்னா, தண்ணீர் வந்து மின்சாரமாவும் மாறிக்கும், ஹைட்ரஜனாவும் கொடுக்கும், இன்னொரு மெடிசின் கொடுக்கும், ஹைட்ராக்சைடு ஒரு மெடிசின் கொடுக்கும். அது புற்றுநோயை கண்ட்ரோல் பண்ண வைப்போம், புற்றுநோய் கண்ட்ரோல் பண்ணும். நான் கண்டுபிடிச்சது புற்றுநோயை கண்ட்ரோல் பண்ணும். ஆமா, இது வந்து ஐஐடில ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு தான் வெயிட் பண்றேன். அதுக்கு தான் நான் நோபல் பரிசுக்கு அனுப்பலாம்னு முடிவு பண்றேன். நீங்க இந்த நம்ம ஒத்த அலைவரிசையில ஒரே டைம்ல அனுப்பி பாருங்க. ஒத்த அலைவரிசையோட கருத்தை ஒரே நேரத்துல இயற்கை வழி தள்ளு பாருங்க. அவர் ஹைட்ரஜன்ல கண்டுபிடிக்கிறாரு, நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்க பாருங்க. ஆமா, எல்லாம் கோயின்சிடென்டா வந்து பாருங்க. எல்லா அறிவும் வெளிப்படுது. நான் கண்டுபிடிச்ச அதை விட அட்வான்ஸ். எனக்கு வந்து அவர் கரண்ட் கொடுத்தாங்க, நான் கரண்ட் நான் உற்பத்தியே பண்றேன், எனக்கு வந்து ஜெனரேட் பண்றேன் நான். அதுக்கு வந்து கம்பி மட்டும் தர்றீங்க, கம்பி மட்டும் கொடுக்குறீங்க நீங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் செஞ்சு காட்டுறது சாம்பிளுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்ப சாம்பிளுக்கு யார் வச்சாலும் வரும். நீங்க ஒரு கட்டுக்கம்பி இருக்குல்லையே, சாதாரண கட்டுக்கம்பி, ஒரு செம்பு கம்பி வச்சு மல்டிமீட்டர் வச்சு பாருங்க, 0.7 வோல்ட் காட்டும். அதே 10 மூடி, ஒவ்வொரு மூடியில சும்மா ஒரு 10 டிராம் தண்ணி ஊத்திட்டு ஒவ்வொரு மூடியில 2 கம்பி, கட்டுக்கம்பி செம்பு கம்பி, கட்டுக்கம்பி செம்பு கம்பி. அப்ப வச்சிட வேண்டியதுதான். வச்சுட்டோம்னு வச்சுக்க, கட்டுக்கம்பி செம்பு கம்பி, கட்டுக்கம்பி செம்பு கம்பி அப்படியே முறுக்கிவிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. முறுக்கிட்டு வச்சு பாருங்க, லைட் வந்து 1 மாசத்துக்கு எரியும். பச்சை லைட் பழச்சுன்னு பச்சை எரியும், எரிஞ்சிட்டே இருக்கும். அப்புறம் அது பிரிஞ்சுட்டே இருக்கும், ஹைட்ரஜன் பிரிஞ்சுட்டே இருக்கும். ஹைட்ராக்சைடு வந்து கருப்பா மாறிட்டே இருக்க. கருப்பு வந்து ஒரு 3 நாள் 4 நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிங்க் ஆக்சைடு வந்து அப்படியே அந்த தண்ணி சிகப்பா மாறிடும். அந்த தண்ணி வந்து நான் மருந்து மிக்சர் எலிக்சர் மிக்சர் மாதிரி நீங்க வாயில வச்சோம்னா புற்றுநோய் கண்ட்ரோல் ஆகும். புற்றுநோய் கண்ட்ரோல் ஆகும், குணமாகாது. அவனை எவனாலே நோய் குணமாக்க முடியாது, கண்ட்ரோல் தான் ஆகும். சிவப்பா மாறிடும். இப்ப காட்டுறேன் பாருங்க, சிவப்பா மாறுது பாருங்க. இங்க பாருங்க, காலையில புது தண்ணி ஊத்திருக்கேன், செவப்பா தண்ணி பாருங்க, செவப்பா மாறுது பாருங்க. இது ஜிங்க் ஹைட்ராக்சைடு தெரியுதா, செங்கலர் மாறிச்சு பாருங்க, நேரம் மாறிடுது பாருங்க. வெள்ளை வெள்ளை கண்ணாடி மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்?
இதுக்கு பேரு ஜிங்க் ஹைட்ராக்சைடு. அந்த ஜிங்க் வந்து தண்ணியில சேர்ந்துச்சுன்னா சிகப்பா மாறிடும். இத பாருங்க, இது பாருங்க 6 வோல்ட் இருக்குது. 6 வோல்ட் எத்தனை வோல்ட்டுங்க? 6 வோல்ட் இருக்குது மின்சாரம். இப்ப லைட் வச்சு பட்டை கலப்புது. இப்பதான் காலையில தண்ணி ஊத்தி பாத்துறேன். சரி, இது வந்து சாதாரண விஷயம் பாருங்க. இது சாதாரண விஷயம், இது பெரிய அதிசயம்லாம் கிடையாது. இதை வந்து டெவலப் பண்ணணுங்க. இது எப்படி டெவலப் பண்ணணும்னா, தாவரத்தை பார்த்து காப்பி அடிச்சேன். தாவரம் இருக்கு இல்லையா, அந்த தாவரம் தலையில பாத்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட உப்பு இருக்குது. அந்த உப்பு வந்து பூமியில கிடைக்குது. ஐயா கேட்டாரு, எல்லாம் மலிவு. சோடியம் மலிவு, மெக்னீசியம் மலிவு, நிக்கல் மலிவு, அப்புறம் குரோமியம் மலிவு, அலுமினியம் மலிவு, அப்புறம் மேங்கனீசியம் மலிவு, போரான் மலிவு. அவ்வளவுதான் 8. இந்த 8மே மலிவு. இது பேர் மெட்டல் ஆக்சைடுன்னு பேரு. இந்த மெட்டல் ஆக்சைடு எல்லாமே கிலோ 500 ரூபா 400 ரூபா தான். நமக்கு தேவையே மொத்தமா ஒரு பிளேட்டுக்கே பாத்தீங்கன்னா 500 கிராம், மொத்தமா 500 கிராம், ஒரு பிளேட்டே 500 கிராம், எல்லாம் சேர்ந்து 500 தான் வரும். அதாவது அப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா விலை கம்மியா கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுக்கலாம். ஏற்கனவே டெல்லியில ஒரு விஞ்ஞானி செஞ்சு பார்த்துட்டாரு. ஆனா அது ஏன்னா வெளிவரல. அதனால நம்ம வந்து அதனாலதான் சொல்றேன், நம்ம இப்ப அதுக்குதான் என் பொண்ணை ரெடி பண்ணி அனுப்புறேன். அவங்க போய் அவங்கள வச்சு இவங்க செய்யலட்டு அவங்கள வச்சு செய்ய வச்சிடலாம், எப்படியே செய்ய வச்சிடலாம். அதனாலதான் எப்படியே ஐஐடிக்கு உள்ள போந்தோம்னா எவனாச்சும் மாட்டேன். அது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உள்ள போதலாம், அங்க ஒரு ப்ரொஃபசர் பிடிச்சி அவருக்கு புரிய வைக்கணும். நீங்க அதை ஏற்பாடு பண்ணுங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில போய் பிடிங்க. நான் தான் உங்களுக்கு பேப்பர் அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா, அந்த பேப்பர் ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க. என்னது எடுத்து போய் பார்க்கணும். அல்லது இங்க பாருங்க, மதுரையில காலேஜ்ல மதுரையில கவர்மெண்ட் காலேஜ் இருக்குல்ல, அதுல பிடிங்க. கவர்மெண்ட் காலேஜ் மதுரையிலே பிடிக்கலாங்க. கவர்மெண்ட் காலேஜ் பிடிங்க. ஒன்னா நம்ம பெண்கள் கல்லூரி இருக்குல்ல, அங்க அந்த அம்மாட்ட கொடுத்து போட்டு வந்தா இன்னும் பதிலே வரல. ஹெச்ஓடிட்டே கொடுத்து போட்டு வந்தாங்க. நேரடியே என் பொண்ணு படிக்கிற கல்லூரி நேரா போய் அந்த அந்த நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. செல்வராணின்னு பேர். அவங்க தான் ஹெச்ஓடி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். அவங்க பிசிக்ஸ் ஹெச்ஓடி, அவங்க கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நாம இன்னொரு நம்ம வேலிடேஷன் பண்ண சொல்லணும், சரிங்களா? பண்ணி பாருங்க. மறுபடியும் நாம இதை பத்தி மறுபடியும் பேசுவோம். அதனால வந்து இந்த மறுபடியும் நம்ம பேசுவோம். இரவு 8 மணிக்கு பேசலாம், சரியா? நன்றி, வணக்கம்.